150 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோங்க. வாங்க நம்ம நெத்திலி கருவாடு எப்படி வறுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் வந்துங்க முதல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இது வந்துங்க ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கருவாடு வந்துங்க ஊறிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. கருவாடெல்லாம் பாருங்கள், தலையெல்லாம் எடுத்து நம்ம கழுவி இப்போ சுத்தமாக எடுத்துக்கலாங்க. கருவாடெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இதில் வந்துங்க இப்போது 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, நீளமாக வந்துங்க 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதை வந்துங்க நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. கருவாடு வெங்காயம் மசாலாலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. இது வந்துங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டோங்க. அடுத்து வந்து நம்ம வறுத்துக்கலாம். கருவாடெல்லாம் ஊறிக்கிச்சுங்க. கருவாடு ஃப்ரைக்கு நம்ம வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூனு. இதுலேயேங்க பொடியே நறுக்குனா ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு பொரிஞ்சு வாசனை வருதுங்க. அப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஒரு 3 முழுசாக போட்டுக்கலாம். இல்லையேங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் கருவாடெல்லாம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். கருவாடெல்லாம் போட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி சிறு தீயிலேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் வதங்கி வருதுங்க. இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிறு தீயிலேயே வச்சு வேக வச்சுக்கலாம். கருவாடு வெங்காயம் எல்லாம் வெந்து சுண்டி வந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் இது வெந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், கருவாடு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கு மேலேங்க கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. செம்ம அட்டகாசமாக கமன்னு வந்துங்க கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வெங்காய கருவாடு மசாலா வந்துங்க தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், முருங்கைக்காய் சாம்பாருங்க, வறுத்து எடுத்த கருவாடு மசாலாவை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சுட சாதங்க, முருங்கைக்காய் சாம்பாருங்க நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு வெங்காயம் கருவாடு மசாலா அப்படியே எடுத்து வச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெங்காய கருவாடு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் சந்திப்போம்.